தமிழகத்தின் தென்கோடியான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு பகுதிதான் தனுஷ்கோடி. ராமேஸ்வரம் தீவு என்பதால் மட்டுமல்ல, புண்ணிய தீர்த்தத்திற்கும் பெயர் போனது. வடக்கே இருக்கும் ராமேஸ்வரம் கங்கை, தெற்கே இருக்கும் கங்கை ராமேஸ்வரம். அதனால்தான் பாரதத்தின் பல பகுதிகளில் இருந்தும் புனித நீராட மக்கள் கூட்டம் ராமேஸ்வரத்தை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ராமேஸ்வரம் மோட்சத்தை அடையும் இன்னொரு வழி என்பது மக்களின் நம்பிக்கை. எனவே இங்கு நீராட வரும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகம்தான். இந்த கன்னித்தீவை ராமநாதபுரத்தோடு இணைப்பது 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாம்பன் பாலம். இங்கு 1914ஆம் ஆண்டு ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டது. சில காலம் முன்பு தரைவழி பாலம் அமைக்கப்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தனுஷ்கோடி. நுரைகள் இல்லாத அலைகள் இல்லை, நுழைவாயில் இல்லாத ஊரும் இல்லை. 3ஆம் சத்திரம். ஆம், இதுதான் தனுஷ்கோடியின் நுழைவாயில். வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் அது இங்கேயே நின்றுவிட வேண்டியதுதான். நிமிர்ந்து நிற்கும் மலர்பரப்பை தாண்டி பெரும்பாலும் வாகனங்கள் தனுஷ்கோடிக்கு நுழைவதில்லை, மீனேற்று செல்லும் வாகனங்களை தவிர. இந்த வாகனமும் 1000 பிரச்சனைகளை கடந்துதான் தனுஷ்கோடி அடைகின்றன. வாகனம் சில நேரங்களில் மணலில் புதைந்து கொள்ள பலகைகளே இவைகளின் சமாதான தூதர்களாக செயல்படுகின்றன. நீலக்கடல், மிக நீளமான கடல், வெண்மணல் மேடுகள், ஆர்ப்பரிக்கும் கடற்கரைகள், அலைகளின் மாப்பசிக்கு மாய்ந்து போன வீடுகள், கோயில்கள், கட்டிடங்கள், தேவாலயம், ரயில் நிலையம் என நீண்ட பட்டியலில் இப்போது எஞ்சியிருப்பது கரைந்த கட்டிடங்களின் பாதியும் புதிய கிராமத்தின் வீதியும் தனுஷ்கோடி. இதுதான் கடலால் கற்பழிக்கப்பட்ட கன்னித்தீவு. இன்று மறைந்த நினைவுகளை கடலிடம் யாசித்து பெற காத்திருக்கும் கனவு தீவு. தனுஷ்கோடி முன்னொரு காலத்தில் பரபரப்பாய் இயங்கிய ஊர் இன்று வெறும் மணல் பரப்பாய் மட்டுமே உள்ளது. 200 குடும்பங்கள், புதிதாய் துவங்கப்பட்ட பள்ளிக்கூடம், ஒரே ஒரு கோயில் என சுருக்கப்பட்ட வாழ்க்கையில் சுழன்று கொண்டிருக்கிறது தனுஷ்கோடி. ஓடை குடிசைகள், நெருக்கி பின்னப்பட்ட கீற்றுகள், இதுதான் இந்த மக்கள் குடியிருக்கும் கோட்டைகள். சுவர் கட்டிடங்கள் கடல் காற்றில் கரைய வாய்ப்பிருப்பதால் பெரும்பாலும் இவர்கள் சுவர் வீடுகள் கட்டுவதில்லை. இது ஒரு காரணம் என்றால் மற்றொன்று வறுமை. வருகின்ற சொற்ப வருமானத்தில் வீடு கட்ட யாரும் விரும்புவதில்லை. மணல் தடங்கள் தான் இவர்களது சாலைகள். தண்டவாளங்கள் இடம்பெயர்க்கப்பட்டு சாலைகளாய் உருமாறி போனது 1964ற்கு பின்புதான். தண்ணீரில் கரைந்து போன தண்டவாளங்கள் வெகு நாளைக்கு பின் தார்ச்சாலைகளாய் மாறியது இவர்களுக்கு ஏதோ மகிழ்ச்சிதான். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. இந்த பழமொழி இவர்களுக்கு சரியாகவே பொருந்துகிறது. ஊரை சுற்றிலும் தண்ணீர் இருந்தும் ஊற்று தண்ணீர் தான் தாகம் தீர்க்கவும், சமைக்கவும், உடலை தூய்மை செய்யவும் இந்த மக்களுக்கு உதவுகிறது. இவர்களின் மற்றொரு பொழுதுபோக்கு தொலைக்காட்சி. மின்சாரம் இல்லாவிட்டாலும் பேட்டரியால் வெளியுலகை அறிந்து கொள்வதில் ஆர்வத்துடனேயே இருக்கிறார்கள். ஆண்கள் விரலில் பீடியும் கையில் கட்டுமாய் அமர்ந்துவிட பெண்களின் ஒரே பொழுதுபோக்கு இந்த கோயில்தான். அலைநகரில் அம்மனை வழிபடுவது மட்டுமே இங்குள்ள மக்களின் மன அமைதிக்கான வழி.
கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மீன் பிடிப்பது மட்டும்தான் இவர்களது தொழில். வலை விரிக்காத தினங்கள் எல்லாம் இவர்கள் வீட்டில் ஒளி வைக்காத நாட்கள். ஆம், வலையில் மீன் நிறைந்தால் மட்டுமே இவர்களின் வயிறு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏலேலோ பாட்டுச் சத்தம் கேட்டால் கரையோரம் மீன் பிடிக்கப்படுகிறது என்று அர்த்தம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு பழமொழி. தினம் வலை விரித்து மீன் தேடு, இது இவர்கள் மொழி. அதாவது இப்படித்தான் கரவலை, இதுதான் கரவலைங்கிறத அந்த காலத்துலேருந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த கரவலை தான் வந்து இதே இந்த வளைய மாதிரி பெரிய கண்ணியாக இருக்கும். அதை போட்டு என்ன செய்வோம்னா, இதே மாதிரி இங்கிட்டு 10-20 பேர் நிற்போம், அங்கிட்டு 20 பேர் அழைச்சி அதை கரையை இழுத்துக்கிட்டு இருப்போம். இழுக்கும்போது அதில் தான் அந்த மீன் கிடைக்கும். அந்த வலையை வந்து எந்த மீனும் போகாத அளவுக்கு அந்த வலையை அப்படி முடிஞ்சு வச்சுருப்போம். அவ இழுக்கும்போது அந்த வலை என்ன செய்ய ஒன்றா அப்படியே வரும்போது எந்த மீன் வந்து கிட்ட போகாமல் அந்த கிட்ட அங்கே இழுக்க மீன் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ மீன் அங்கே வச்சு உள்ளாட இருக்குதோ அந்த மீனவெல்லாம் அப்படியே அந்த வலையை பார்த்துட்டே வரும். அங்கே ஒரு மடி ஒன்று வச்சுருப்போம், கரவலைக்கு பின்னாடி லாஸ்ட்டாக மடி ஒன்று இருக்கும். இந்த கரவலையாவில் நாங்கள் ஒசக்கு இழுக்கும்போது பின்னாடி வர்றது கடைசியாக மடி வரும். அந்த மடி வந்த நேரத்தில் இந்த மீன் போய் அந்த மடியில் போய் ஏறிடும். மடினோன்னா நாங்கள் மடியில் உள்ள மீனை எடுத்து உடனே மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம். அதான் கரவலை.